1,39,000 இருக்கு. தமிழ் பேசும் உறவு கணவருக்கு வணக்கம். இந்த காணொளியில ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை தெரியப்படுத்துறதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஏற்கனவே ஒரு காணொளி நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு கிராமத்துக்கு நான் அரிசி பொதிகள் வழங்கினேன். நான் 5 கிலோ, அதில் 76 பேருக்கு அரிசி பொதிகள் வழங்கினேன். நான் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஒரு கிராமத்தை தெரிவு செய்து அந்த உதவி வழங்கினது. அதே போலதான் இந்த உதவியும் இப்ப கையில பார்க்கலாம். நீங்க 1,39,000 நிதி உதவி இருக்கு. இப்ப இந்த பணம் நோர்வேயில் வசித்த டேனுஜன் அவர்களது 5வது நினைவு நாளுக்காக அவங்களோட அம்மா விஜிதா அவர்கள் எனக்கு இந்த பணத்தை அனுப்பி வச்சாங்க. அவங்க டோட்டலாக அனுப்பி வைத்த பணம் 1,49,000. அதுல நம்மளோட குட்டி தம்பிக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாச்சு. இப்ப 1,39,000 இருக்கு. இந்த பணத்தையும் இப்படி பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் பயன்படுத்த போறேன். டேனுஜன் அவர்களது 5வது நினைவு நாளுக்காகத்தான் இந்த உதவியை செய்ய போறோம். அவங்களோட அம்மா விஜிதா அவர்களுக்கு ரொம்பவே நன்றி. நான் 3 கிராமங்களை சேர்த்து இந்த உதவியை வழங்க போறேன். அதுல 86 பேர் அடங்குறாங்க. கணவன் இல்லாம பெண்கள் தலைமை தாங்கக்கூடிய குடும்பத்துக்கு தான் இந்த உதவி போக போகுது. 86 அரிசி மூடைகள் கொடுக்க போறோம் 5 கிலோ. அடுத்த மிகுதி பணத்துல வேற உதவிகளை செய்யப்படும். இப்ப இந்த வீடியோ நிவாரணம் வழங்கப்படுது, அதோடு சேர்த்து நன்றி சொல்ற ஒரு விதமாகவும் பணம் அனுப்பினவங்களுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம நல்லதான் செய்யணும். இந்த நேரத்துல நம்ம மக்களுக்கு உதவி செய்யாம வேற எந்த நேரத்துல உதவி செய்யறது. அப்ப என் மூலமாக இந்த உதவிகள் எல்லாம் நடக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்களில் ஒருவன் சேனல் தெரியும். இப்ப 2 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறேங்க. முழுமையான ஆதரவு எனக்கு நிறைய பேர் தந்து கொண்டிருக்கிறேங்க. ரொம்பவே நன்றி. என்ன நம்பி பணம் அனுப்பின அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. இப்ப இந்த வெள்ள நிவாரணத்துல இப்ப இதோட சேர்த்து 2,59,000 அப்படி என்ன நம்மட சேனல் மூலமாக வழங்கப்பட போகுது. இன்னும் நம்ம நிறைய செய்வோம். அடுத்தது நான் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தையும் தெரியப்படுத்தணும். நான் அந்த அரிசி பொதிகள் கொடுத்து ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தேன் தானே, அதை பார்த்து நிறைய பேர் என்ன தொடர்பு கொண்டு எங்கட கிராமத்துக்கும் உதவி செய்வீங்களா, எங்கட கிராமமும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தொடர்பு கொண்டாங்க. ஆனால் என்னால எல்லாருக்கும் செய்ய முடியாது தானே. அப்ப நிறைய பேர் யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்க மூலமாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு உதவிகள். என்னால எல்லாருக்கும் செய்ய முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க. நான் மட்டக்களப்புல இருந்து திருகோணமலையில பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் உதவிகள் போயிட்டு செய்தேன் நான் முதற்கட்டமாக. இப்ப இந்த உதவியை மட்டக்களப்புல 3 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த கிராம் பிரதேசத்துல அந்த என்ன பெரம்படி தீவு, அந்த பொண்டுகள் சேன் அந்த பகுதிக்கு தான் உதவிகள் நான் செய்ய போறேன். நிறைய பேர் எல்லாம் எடுத்து சொன்னீங்க உதவிகள் தேவை. ஆனால் என்னால எல்லாருக்கும் உதவிகள் செய்ய முடியாது தானே. எனக்கு நிதி உதவி வந்தால் தானே நான் போய் செய்யலாம். நான் ஒரு வீடியோவும் போடல, எனக்கு உதவி பணம் அனுப்புங்க நான் உதவி செய்ய போறேன் என்று போடல. இருந்தும் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக பணம் வந்தது. அப்ப என்னால எல்லாருக்கும் செய்ய முடியாது. இப்ப இந்த வீடியோ பார்த்து கூட இப்ப அனுப்பினீங்கன்னு சொன்னால் அதை சரியான முறையில செய்து கொடுக்கலாம். அப்ப உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப ஓகே, யாரும் கோவிக்கு தேவையில்லை, எனக்கு ஃபோன் பண்ணினவங்க நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அவங்களுக்கு எப்படியும் உதவிகள் கிடைக்கும். நானும் தெரிஞ்சவங்கிட்டெல்லாம் சொல்றேன். என் அக்கௌண்ட்டுக்கு யாராவது அனுப்புவாங்கன்னு சொன்னால் அதை நான் சரியான முறையில பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு போயிட்டு நான் உதவிகளை நான் செய்வேன். இந்த வீடியோ தொடர்ச்சியா பார்த்தவங்களுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.